வங்கதேச பவுலர்களை சமாளிக்க முடியாமல் திணறும் இந்திய அணி 10 ஓவர்களுக்கு 34 ரன்களுக்கு 3 விக்கெட்களை இழந்து தடுமாறி நிற்கிறது. என்னடா நடக்குதுங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கற அளவுக்கு ஆடிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா என்னடா ஒரு பக்கம், அவரு ஒரு பக்கம் வந்து 5 ரன் 3 ரன் அடிச்சிட்டு போறாரு. சுப்மன் கில் என்னடா ஒரு பக்கம் டக் அவுட் ஆறாரு. கோலி ஒரு பக்கம் 6 ரன்ல அவுட் ஆறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன நினைச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியாத அளவுக்கு கம்பீருக்கு டஃப் தராங்க இந்த பேட்ஸ்மேன்கள். ஸோ முக்கியமான 3 பேட்ஸ்மேன்களை ஒரே பவுலர் வந்து வீழ்த்தி இருக்காரு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வங்கதேச பவுலர்கள் இந்திய அணிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க சென்னை மைதானத்தில். ஸோ எல்லா ஃபேன்ஸுமே வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது, என்னடா இது, வந்த உடனே எல்லாருமே விக்கெட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் வந்து அமைதியாக சைலண்டா இருக்காங்க. மைதானமே அப்படி அமைதியில மூழ்கி போய் விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலும் ரிஷப் பண்ட்டும் களத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பார்ட்னர்ஷிப் போட்டு இந்திய அணியை மேலே மேலே கொண்டு போகிறாங்களோ அதுதான் வந்து ஸ்ட்ராங் ஆக போகுது. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்திய அணியை வங்கதேசம் சுருட்டி வாயில போட்டு கண்டிப்பா சென்னையில வந்து ஒரு சர்ப்ரைஸை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துட்டு போறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி ஒரு பக்கம் இப்போதான் வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய நாக்கு ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்தாங்க. சென்னையில் கோலியின் வானவேடிக்கை இருக்க போகுது. ஸோ எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு விருந்து கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் எல்லாத்தையுமே வாயடிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு விக்கெட்டை வந்து வங்கதேச பவுலர் வந்து எடுத்துட்டு கோலியை நீ போய் உள்ள உக்காருன்னு சொல்லிட்டு அடிச்சு அனுப்பிட்டாரு. இப்போ பண்ட்டும் ஜெய்சால் இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ரெடியா இருக்காரு. இன்னைக்கு வங்கதேசம் இந்திய அணிக்கு எந்த மாதிரியான அதிர்ச்சியை கொடுக்க போறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்டாவே இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானை என்னைக்கு அவங்களுடைய கிரவுண்ட்ல 2 மேட்ச் வின் பண்ணி அவங்களுக்கு ஒரு அப்செட்டை கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்திய அணிக்கு வங்கதேசம் கொடுக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தரமான டீமா இப்போ உருவாயிருக்கு. ஸோ நல்ல திறமை வாய்ந்த பவுலர் இருக்காங்க, திறமை வாய்ந்த பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வீரர்களா வங்கதேச வீரர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்திய அணி எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க போறாங்க. ஸோ இப்பயே முக்கியமான 3 விக்கெட்களை இழந்துட்டாங்க. இந்த 3 விக்கெட்களை இழந்ததுக்கு அடுத்து யார் வந்து ஸ்டாண்டிங் பண்ணி ஆட போறாங்க, யார் வந்து சரிவில் இருந்து இந்தியாவை கொண்டு போறாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா இன்னைக்கு சென்னையில மேட்ச் பார்க்கறதுக்கு போன ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சின்றது எல்லாருக்குமே இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க வங்கதேசம். ஸோ பார்க்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல இந்திய அணி 34க்கு 3 எடுத்திருக்காங்க வங்கதேசம். ஸோ எந்த அளவுக்கு போக போகுது, மேட்ச் எந்த அளவுக்கு கொண்டு போறாங்க, ஸோ இந்திய அணி எவ்வளவு ரன்கள் ஸ்கோர் பண்ண போறாங்க, ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் போக போகுது அப்படின்றத நாம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த போட்டியில வங்கதேசம் ஒரு தரமான சம்பவத்தை இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு விக்கெட்டை எடுத்திருக்காங்க. ரோஹித் சர்மா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, ரோஹித் சர்மா கோலி எல்லாரும் ஆடுவாங்க அப்படின்ட்டு. பட் கடைசியில் எல்லாருக்குமே ஒரு ஆப்பை தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய விக்கெட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நம்ம பார்ப்போம் இன்னைக்கு இந்த நாள் வந்து இந்தியாவுக்கு எப்படி அமைய போகுது, வங்கதேசத்துக்கு எப்படி அமைய போகுது, இந்த மேட்ச் எப்படி சுவாரஸ்யமாக எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்திய அணியின் தடுமாற்றத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க.